ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் என்ன சார் இஷ்யூவா? ஆமா சார், ஏதோ விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு போல இருக்கு. என்னாச்சு சார்? ஜெயராஜ் தூக்கி இருக்காங்க போல இருக்கு. அவனை தூக்க வேண்டிய ஆள் தான். தூக்கிருப்பானு. அது சரி, அம்பியா மேடம் இவர் காளிதாஸ் சாரையும் தூக்கிட்டாங்க கேக்குது பாரதி என்னகிட்ட போன் பண்ணி. யாரு? பாரதி எனக்கு போன் வச்சு சார். சார் அது தெரியல சார். இவங்க இதுக்கு என்ன அது, இவங்க எந்த இதுல வராங்கன்னு தெரியல எனக்கு. பட் ஜெயராஜ் தலை வந்து தூக்கி இருக்காங்க. என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்னும் இஷ்யூ தெரியலையம்மா. என்ன சார்? நமக்கு சம்பந்தம் இல்ல சார் அது. ஆமா ஆமா, உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. இருந்தாலும் என்ன இப்ப கேட்டுச்சு பாரதி. நேத்து மத்தியானம் எனக்கு போன் அடிச்சு, அண்ணா உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா நினைச்சு. எதுவுமே தெரியலையம்மா. எல்லாம் பண்ணிருப்பானுங்க. அவங்க தான் பண்ணிருக்கணும். அது என்னவோங்க விடுங்க, அதை பத்தி விழாவிலே பேச தேவையில்ல இப்போதைக்கு. அதான் கேட்டுச்சு, எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்துச்சு, சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு. காளிதாஸ் நம்பர் ஆஃப். என்னுடைய சார்ஜ் வந்து எனக்கு மொபைல் ப்ராப்ளம் சார் எனக்கு. சரி ரைட், என்னன்னு தெரியல, ஏதாவது பேசிக்குவோம் அப்படின்னு தான் இருந்தேன். நீங்க கூப்பிடும் போது டிரைவிங் சார் என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி தான் சார் ஆகணும். சும்மா சாதாரண விளம்பரம் பண்ணீங்கன்னு அவரு பெரிய சார். அவரு ஜெனுவன் சார். அவருக்கு இதுக்கு ஜெயராஜ் ஒன்னும் இஷ்யூ இல்ல. இவன் ஜாஸ்தியா வாங்கிட்டான் சார், அதான் பெரிய விஷயம். இப்ப என்ன சும்மா கை கட்டுவாங்க போய். தேவையில்லாம எல்லாரும் போட்டு வரைய வாங்கிட்டாங்க சார். அவ்வளவு அஸ்வின் ராவ் தான் சார் பாவம் தெரிஞ்சுக்கிங்க. சொக்கு சார் இருக்காருன்னா சொக்கு சார் யார கட்டுவாரு, சந்தாமரிட்ட கொடுத்தேன்னு சொல்லுவாரு. ஆமா ஆமா ஆமா. இப்ப வந்து என்ன பண்ணோம், என்ன எனக்கு ஒரு சார் வந்துருவானுங்க சார். அதெல்லாம் எல்லாம் சாதாரண விஷயம் சார். ஆமா ஆமா, காசு இருக்கு, உடச்சி வெளியே வந்துடுவாங்கன்னு வச்சுக்க கிடையாது, பெரிய மேட்டு கிடையாது. ஆனா என்ன ஒண்ணு விளம்பரம் ஆயிடுச்சு. விளம்பரம் கார்ல உட்காந்து மாதிரி பார்த்தேன் நான். அது என்ன விளம்பரம், இப்போ தேவையில்லாத விளம்பரம் இருக்கு. ஆமா, தேவையில்லாத ஒரு இஷ்யூ. நல்லா மார்க்கெட்டிங் இருக்கு, ஆளுக்கு இது மாதிரி ஸ்பாயில் பண்ற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. ஆமா சரி சார், பாப்பா என்னன்ட்டு. இது என்ன சார், ஏதாவது ரெக்கவரி ஆகுமா, ஏதாவது வே இருக்கா இல்லையா? கண்டிப்பா ஆகும் சார். டேட்டே கொடுத்துருக்காங்க சார். டைம் போயிட்டே இருக்கு சார். கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். ஒரு 2-3 பேர் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜெய் சீனிவாசன் தான் இப்ப பிரச்சனை. ஆமா, ஜெய் சீனிவாசன் ஹைலைட்டா காமிக்கிறாங்க. ஆமா சரி சார், பாருங்க என்னட்டு எதுவும்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வர சார். நீங்க இல்ல தெரியுது, இருந்தாலும் சரி நம்ம டீமுக்கு ஏதாவது இஷ்யூவா என்ன ஏன்னு ஒன்றும் தெரியலையே. என்ன இல்ல எப்படி சந்தி சிரிக்குதோ அதே போல அதுவும் சிரிக்கும். இப்போ அமௌண்ட் வந்துருக்கு உள்ள வந்திருக்கு சொல்லிட்டு அதுவும் சிரிக்கும். அப்ப கோவப்பட்டவங்க எல்லாம் வந்து சார் சார் வணக்கம் சார் சொல்லிட்டு போய் நிப்பானுங்க. நமக்கு நல்லதுதாங்க. நல்லவங்க யாரும் தெரிஞ்சுக்குவாங்க அப்போ. ஆமா ஆமா ஆமா, இது அட்வான்டேஜ் ஆயிடுச்சு நமக்கு. ரைட், எது பிளஸ் எது மைனஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அக்கௌண்டபிள் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் பொறுமையா இருந்தா வாங்கிருப்பாங்க சேர்த்து. இப்ப இந்த வரைக்கும் சேஷன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி. சரி சார், ஓகே சார், பாருங்க.